ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜய் ஆரி ஒர்க்ஸ். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ஒரு ஆரி ஒர்க் பண்ண ப்ளவுஸு. இதை தான் நான் இன்றைக்கி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இந்த கஸ்டமர் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு பக்கத்து ஊர் தான். ஸோ இங்கே லோக்கலில் இருந்து தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு சாரீ வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ளவுஸ் பீஸ் போலவே தான் இருக்கும். சேம் இதே பேட்டர்ன் தான். சாரீ ஃபுல்லாகவே இதே மாதிரி வந்துட்டு செல்ஃப் டிசைன் வந்திருக்கும். ஃபுல்லாக ஜரி வந்திருக்கும். பார்ட்ரு இதில் வந்து பார்த்திங்கன்னா டபுள் பார்ட்ரு வந்திருக்கு. சரிங்களா? இதில் வந்துட்டு கஸ்டமர் எப்படி கேட்டிருக்காங்கன்னா, ஸ்லீவ் மட்டும் சாரியோட வர ரன்னிங் ப்ளவுஸ்லேயும் பேக் நெக் அண்ட் ஃப்ரண்ட் நெக் எல்லாமே வந்துட்டு சில்க் காட்டன் மெட்டீரியல் நமக்கு தனியாக எடுத்து கொடுத்துருந்தாங்க. ஏன்னா டிசைன் கொஞ்சம் ப்ரைட்டாக தெரியாது சாரீ ஃபேப்ரிக்லேயே பண்ணும்போது. பட் ஸ்லீவ் வந்துட்டு எனக்கு பார்டர் வேணுங்கிறதுனால அவங்க அந்த மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ இதில் நம்ம என்னென்ன ஒர்க் பண்ணியிருக்கோம் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ இதில் என்னென்னா, நான் ஆல்ரெடி ஷார்ட்ஸ் வந்து கொஞ்சம் ஒர்க் பண்ணுறதெல்லாம் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதை பார்த்தீங்கனாலே இந்த பார்டரில் என்ன ஒர்க் பண்ணியிருக்கேங்கிறது உங்களுக்கு கிளியராக தெரியும். ஸோ இதில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். ஹாஃப் டியூப் வந்துட்டு ஜிக்ஸாக்காக ஃபஸ்ட்டு நான் ஸ்டிச் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சக்ரி, அந்த ஜிக்ஸாக்காக ஸ்டிச் பண்ணும்போது நடுவில் இருக்க கேப்பில் வந்துட்டு சக்ரி, அப்புறம் சக்ரி ஸ்டோன் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ஒவ்வொரு அந்த ட்ரையாங்குலர் ஷேப்லேயும் அந்த ஹாஃப் டியூப் வர இடத்துல எல்லாமே நம்ம 2 சுகர் பீடு ஒரு சம்கி, 2 சுகர் பீடு ஒரு சம்கி அந்த மாதிரி வந்துட்டு ட்ரையாங்குலர் ஷேப்பில் வச்சு ஃபில் பண்ணி ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். ஸோ இதுவே நல்லா நீட்டாக லுக் வந்துருந்துச்சு. ஸோ இதே பார்டரே தான் கீழேயும் கண்டினியூ பண்ணியிருக்கோம். கீழே வந்துட்டு ஹேங்கிங் வந்து பார்த்திங்கன்னா கோல்டு கலர் கொடுத்துருக்கோம். ஏன்னா சாரீ ஃபுல்லாகவே வந்துட்டு ஜரி வரதுனால கோல்டு கலர் கொடுத்துருக்கோம், கான்ட்ராஸ்ட்டாக கொடுக்காம. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சாரியில் செல்ஃப் டிசைன் நிறையா வந்திருக்கு பார்த்திங்களா. ஸோ இதில் போயிட்டு நம்ம வேறு டிசைன் பண்ணோம்னா அந்தளவுக்கு லுக்கு நல்லா இருக்காதுங்கிறதுனால நான் வந்துட்டு அதே டிசைனையே ஹைலைட் பண்ணிக்கிட்டேன். ஆக்சுவலி ஸ்லீவோட ஹைட் வந்து பார்த்திங்கன்னா 9 இன்ச்சு. ஸோ இங்கே இந்த பார்டர்லேருந்து இந்த ஹைட் வந்து 9 இன்ச்சு. ஸோ கரெக்டாக அந்த சென்டரில் இந்த பூ வர மாதிரியே நான் மார்க் பண்ணிக்கிட்டு ஹைலைட் பண்ணியிருப்பேன். ஸோ சென்டரில் வந்துட்டு 2 மோட்டிஃபு, அப்புறம் சைடில் அப்படி அதுக்கு ரேண்டமாக நம்ம வந்து ஃபில் பண்ணிக்கணும். ஒரு பூ விட்டு ஒரு பூ. சரிங்களா? ஸோ இந்த இது உங்களுக்கு நல்லா தெரியும். இதை தான் நான் ஹைலைட் பண்ணியிருக்கேன். எப்படி பண்ணியிருக்கேன்னா, ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சுகர் பீடு, வீட் பீடு வச்சுட்டு ஒரு 6 கட் பீடு வச்சு ஃபினிஷ் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் சைடில் வந்து 2 கட் பீடு ஒரு சக்ரி, அதுக்கப்புறம் 3 கட் பீடு ஒரு சக்ரி, அதுக்கப்புறம் 3 கட் பீடு ஒரு வீட் பீடு. ஸோ அந்த மாதிரி வச்சு ஃபில் பண்ணியிருக்கேன். இந்தாண்ட சைடில் இந்த வர லைன்ஸ் மாதிரி லீஃப் பேட்டர்ன் மாதிரி வருது பார்த்தீங்களா, அதில் வந்து கட் பீட் கொடுத்துட்டு சம்கி அண்ட் கட் பீடை வந்து அந்த லீஃப் போர்ஷனுக்குலாம் கொடுத்துட்டு கீழே ஹேங்கிங் பேர்ல் வந்துட்டு கிறிஸ்டலாக வந்து கீழே ஹேங்கிங் பண்ணியிருக்கேன். ஸோ இவ்வளோ தான் ஸ்லீவ் ஃபுல்லாகவே. இதுவே நல்ல ஒரு லுக்கு கொடுத்துருக்கு. இப்போ இதை இன்னும் நம்மளே ஸ்டிச் பண்ணி கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம டெய்லர்கிட்ட கொடுத்து எனக்கு நாளைக்கு ஈவினிங் தான் கிடைக்கும். ஸோ அதுக்கப்புறம் நான் வந்துட்டு ஷார்ட்ஸில் ஸ்டிச் பண்ண ப்ளவுஸோட வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஸோ இந்த ப்ளவுஸில் வந்துட்டு எனக்கு பேக் நெக் ரொம்ப பிடிச்சிருந்தது. கஸ்டமர் வந்து பார்த்திங்கன்னா பாட் ஷேப்பில் ஒர்க் கேட்டிருந்தாங்க. நெக் வந்து பாட் ஷேப்பில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் புட்டாஸ் கொடுத்துருக்கோம். அந்த ஸ்லீவில் பார்டரில் என்ன கான்செப்டை நம்ம ஃபாலோ பண்ணணுமோ அதே ஸ்டிச்சஸ் தான் இங்கேயும் நான் பண்ணியிருக்கேன். எக்ஸ்ட்ரா புட்டாஸ் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதில் நான் எப்படி ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணணும் நெக்லைன்னா, ஃபஸ்ட்டு நான் செயின் ஸ்டிச் போட்டுட்டு செயின் ஸ்டிச்சும் அந்த ஹாஃப் டியூப் ஸ்டிச் பண்ணுற டிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 mm 5 mm கேப் விட்டுட்டு அப்புறமா ஸ்டிச் பண்ணணும். அப்போ தான் நீங்கள் வந்து அந்த சக்கரியை ஸ்டிச் பண்ண முடியும். அது என்னோடய ஷார்ட்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிளியராக புரியும். நெக்ஸ்ட்டு வந்து ஃப்ரண்ட் நெக்கு. ஸோ இதுவுமே ரொம்ப நீட்டாக நமக்கு வந்துட்டு வந்துருந்துச்சு. ஸோ ரொம்ப எனக்கு இந்த போர்ஷனில் வந்துட்டு எனக்கு இந்த பாட் ஷேப்பில் ஒர்க் பண்ணுறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். பர்சனலாகவும் சரி, ரொம்ப நீட்டாக அந்த ஷேப் வந்திருந்தது. நெக்ஸ்ட் வந்து இதே கஸ்டமர் வந்து ஒரு கம்ப்யூட்டர் எம்ப்ராய்டரி கேட்டிருந்தாங்க. ஆல்ரெடி நான் ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி வந்தாச்சு. ஸோ அவங்க பேக் நெக்கு அண்ட் ஃப்ரண்ட் நெக் மட்டும்தான் ஒர்க் கேட்டிருந்தாங்க. ஸோ உங்களுக்கு ஸ்டிச் பண்ணி வேணும்னாலும் நாங்கள் ஸ்டிச் பண்ணி கொடுப்போம், இல்லை ஒர்க் மட்டும் பண்ணி கொடுக்கணுன்னாலும் ஒர்க் மட்டும் பண்ணி கொடுப்போம். ஸோ உங்களுக்கு மோர் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நல்லா எட்ஜில் ஸ்டிச் பண்ணி ரொம்ப நீட்டாக வந்திருக்கு. ஸோ இது வந்துட்டு உங்களுக்கு இன்னும் ஒரு 2 டேஸ்க்குள்ளே நம்ம ஒர்க்கை ஃபினிஷ் பண்ணி கொடுக்கணும். நான் கண்டிப்பாக ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்துட்டு ஸ்டிச் பண்ண ப்ளவுஸோட ஃபோட்டோ வீடியோ அனுப்புகிறேன். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, ஏன் இப்போலாம் ஆரி ஒர்க் ஆர்டர் அதிகம் எடுக்க மாட்டேங்கிறீங்க நிறைய பேர் கேட்குறீங்க. ஆக்சுவலி என்னால் வந்துட்டு டைம் மேனேஜ்மெண்ட் பண்ண முடியல. அதுவும் இல்லாமல் வர ஆர்டர்ஸ் எல்லாமே எனக்கு 2 டேஸில் பண்ணி கொடுங்க, 1 டேயில் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஈவன் கம்ப்யூட்டர் எம்ப்ராய்டரி கூட 1 டேயில் வந்து பண்ணி கொடுங்கன்னு கேட்குறாங்க. எனக்கு அட்லீஸ்ட் நீங்கள் எனக்கு கொடுத்து அடுத்த
ஒரு நாளாவது கம்ப்யூட்டர் எம்ப்ராய்டரிக்கு எனக்கு டைம் வேணும். நெக்ஸ்ட்டு ஆரி ஒர்க்குக்கு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக எனக்கு ஒரு 5 டேஸாவது மினிமம் நீங்கள் டைம் கொடுத்தீங்கன்னா ஓரளவுக்கு ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருவோம். இந்த ப்ளவுஸ்க்கே இப்போ நான் வந்து 3 டேஸ் எடுத்துக்கிட்டேன். கண்டினியூஸாக ஒர்க் பண்ணியிருந்தால் எனக்கு 2 டேஸ் போதும். பட் மற்ற ஒர்க் எல்லாம் பார்த்துக்கிட்டு இதை பண்ணும்போது என்னால் வந்துட்டு 2 டேஸில் ஃபினிஷ் பண்ண முடியாது. எக்ஸ்ட்ரா 2 டேஸ் ஆகும். ப்ளஸ் இப்போ ஸ்டிச்சிங்கிறதுனால இன்னும் 2 நாள் ஆகும். ஸோ நான் இப்போ இன்றைக்கி கொடுத்துருவேன், நாளைக்கு தான் எனக்கு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி ரீசன். அதுவும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரெடிமேட் ஆரி ஒர்க் ப்ளவுசஸ் வந்ததுனால நம்மள மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்குலாம் நிறைய பாதிப்பு வருது. இதை பற்றி வீடியோ போடணும்னு நான் ஸ்டார்டிங்லேயே நினச்சேன். சரி விடு, அவங்கவுங்களோட பிஸ்னஸ் யுக்தியில் பண்ணிகிட்ருக்காங்க. பட் என்ன இருந்தாலும் கஸ்டமைஸ் பண்ணுறது வேறு, ரெடிமேட் வேறு. ஸோ கஸ்டமைஸ் பண்ணுறவங்க கஸ்டமைஸ் பண்ணி தான் வேர் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு திருப்தியில் நான் வந்துட்டு ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். பட் ஒர்க்கு அதிகம் எடுக்கிறது இல்லை. நிறைய ஆர்டர்ஸ் அர்ஜென்ட்டாக கேட்கும்போது நான் அவாய்ட் பண்ணிடுறேன் ஆர்டரை. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அதுவும் இல்லாமல் எனக்கு பேக் பெயின், நைட்டு சரியாக தூங்காமல் ஸ்ட்ரெஸ் ஆகிட்டு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு, ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்காக ரீசெண்டாக வந்து அதிகம் நான் ஆரி ஒர்க் ஆர்டர்ஸ் எடுக்கிறதில்ல. ஆர்டர் வந்துக்கிட்டு தான் இருக்குது, பட் நான் வந்துட்டு எடுக்கிறதில்ல. அதுதான் மெயின் ரீசனு. ஏன்னா என்னோடய டைம் மேனேஜ்மெண்ட் என்னால் ப்ராப்பராக பண்ண முடியல. அப்படி எடுத்துட்டா என்னால் தூங்க முடியல. நைட்டு 12 மணி 1 மணி வரைக்கும் நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதுதான் ரீசன். ஸோ எனக்கு கொஞ்சம் டைம் கொடுத்து ஒர்க்கு கொடுக்குறீங்கன்னா தாராளமாக கண்டிப்பாக நான் பண்ணி கொடுப்பேன். நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற ப்ரைஸில், எக்ஸ்பெக்ட் பண்ணுற டைமில் நான் பண்ணி கொடுப்பேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.